1946 ஜனவரி 8 அதிகாலை பொழுது ரங்கண்ணன் ராமையன் சின்னையன் வெங்கடாச்சலம் செங்கொடி தோழர்கள் என்னுயிர் பிரிந்த தினம் மறந்திடுமா அந்த நாளை கோவை மாநகரம், மறந்திடுமா அந்த நாளை கோவை மாநகரம். சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. 15 மணி நேரம் வேலை கட்டாயம், 10 ரூபாய் தான் மாதச் சம்பளம். கண்காணி பொன்னானின் கடுவார்த்தையாலே தொழிலாளி வர்க்கத்தின் நெஞ்சிலே கோபம். பெண் தொழிலாளர் மேல் பாலியல் சீண்டல் பொங்கி எழுந்தது ஆத்திரம் நெஞ்சில். அன்று ரங்கவிலாசை உலுக்கிய பூகம்பம், ராஜியின் தலைமையில் வர்க்க போராட்டம். சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. அடிபட்ட பாம்பானாம் பொன்னாங்கங்காணி, அடித்து கொல்ல சதி திட்டம் போட்டான் கூடி. வீடு திரும்பிய ராஜீவை விரட்டி வேட்டையாடியது வெறிநாய்கள் கூடி. 10 பேரோடு ஒற்றையாய் போராட தடுக்க முடியாமல் தவித்தது செங்கோடி. உயிர் பிரிந்தது, உதிரம் பெருகி, ஊரே அழுதது, நெஞ்சம் உருகி. சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. ஆத்திரம் கொண்ட 4 தோழர்கள் அடித்து பொன்னானை தூக்கி எறிந்தார்கள். நெஞ்சில் இருந்த கோபத்தியாலே கண்காணி நாயின் கதையை முடித்தார்கள். கம்ப்ளைண்ட் கொடுத்தது நிர்வாகம், கைது செய்தது 4 வரையும். தேதி குறித்தது நீதிமன்றம், 4 தோழரை சுமந்தது தூக்கு மரம். அன்று அதிகாலை நேரம் 5 மணிக்கு அடங்கியது 4 உயிர் துடித்து. சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவோடு செங்கோடி பறக்குது குருதியில் நனைத்து. சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைத்திட்ட தோழர்களே. சின்னியம்பாளையம் தியாகிகளே, தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே. தமிழ் மண்ணில் புதைந்திட்ட தோழர்களே.